வணக்கம். இன்றைய இந்த ஆழமான சிந்தனை பரிமாற்றத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மிடம் இன்னைக்கு சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து செப்டம்பர் 25ஆம் தேதிக்கான ஒரு குறிப்பு இருக்கு. இது உங்களுக்காகவே எடுத்தது. தலைப்பு இழில் வடிவம். ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, தலைப்பே கவித்துவமா இருக்கு. ஒரு சாதாரண கல்ல சிற்பி எப்படி ஒரு உயிர் துடிக்கிற சிலையா மாத்துறாரோ, அது மாதிரி நம்ம உள்ளுலகத்தை நாமே எப்படி செதுக்கி ஒரு ஒரு மேன்மையான நிலைக்கு, ஒரு தெய்வீக நிலைக்கு போக முடியும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். இந்த குறிப்பு நம்மள நாமளே ஒரு சிறந்த படைப்பா, ஒரு எழில் வடிவமா ஆக்கிக்க முடியும்னு சொல்லுது. இதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? நிச்சயமா. இதுல வர உருவகங்கள், அதாவது அந்த கல், சிற்பி, தெய்வீகம், இதெல்லாம் சும்மா வார்த்தைகள் இல்ல. இது நம்மளோட சுய உருவாக்க பயணத்துக்கு வழிகாட்டி மாதிரி. பாருங்களேன், ஒரு சாதாரண கல்லுக்குள்ள ஒரு அழகான சிலை ஒளிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. அது மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு உன்னதமான நிலை இருக்கு. அது தூங்கிட்டு இருக்கு. அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது? அதுதான் இங்க உள்ள சவால். அதுல தான் ஒரு வாய்ப்பும் இருக்கு. அப்போ அந்த முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த வரி அது. கல்லை செதுக்கி உயிர் ததும்பும் உருவத்தை சிற்பி சமைப்பது போன்று உள்ளத்தை திருத்தி நான் தெய்வீகம் திகழ்பவன் ஆவேனாக. இது ஒரு உவமை மாதிரியும் இருக்குல்ல, ஒரு உறுதிமொழி மாதிரியும் இருக்குல்ல. ஆமா, ஒரு சங்கல்பம் மாதிரி. கல்லிலிருந்து சில வரணும்னா சிற்பி செதுக்கணும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து தெய்வீகம் வரணும்னா உள்ளத்தை திருத்தணும்னு சொல்லுது. இந்த திருத்துதல் அப்படிங்கிறது நடைமுறையில எப்படி இருக்கும்? எதை திருத்தணும்? நல்ல கேள்வி. அந்த திருத்துதல் தான் இங்க மையமான செயல்பாடு. இப்போ சிற்பி கல்ல செதுக்கும்போது என்ன பண்றாரு? தேவையில்லாததை நீக்கிறாரு. இருக்கிற தேவையற்ற அம்சங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அப்புறம் அதை கவனமா நீக்கணும். அது கோபமா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், பயமா இருக்கலாம், இல்ல நம்மள நாமே குறைச்சு மதிப்பிடுற எண்ணங்களா கூட இருக்கலாம். ம் ரொம்ப நாளா படிஞ்சு போன பழக்க வழக்கங்கள், சில சிந்தனை முறைகள், இதெல்லாம் தான் நம்ம நீக்க வேண்டிய கல்லோட தேவையில்லாத பகுதிகள். ஓ, இது ஒரே தடவையில முடியற வேலை இல்ல. தொடர்ந்து சிரத்தையோட கவனமா செய்ய வேண்டிய ஒரு நுட்பமான கலை இது. அப்போ இது ஒரு மாதிரி உளவியல் ரீதியான சிற்ப வேலைன்னு சொல்லலாமா? நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்கள், தேவையில்லாத பழக்கங்கள், இதையெல்லாம் உளியால செதுக்கி எடுக்கிற மாதிரி. சரியா சொன்னீங்க. உளவியல் சிற்பம். ஆனா இது சொல்றதுக்கு சுலபமா இருக்கு, செய்யறது கஷ்டமாச்சே. இந்த திருத்துற வேலையில என்னென்ன தடைகள் வரலாம்? நிச்சயமா, இது கஷ்டமான பயணம்தான். முதல் தடை, முக்கியமான தடை என்னன்னா, நம்மளோட பழைய பழக்கங்களோட பிடிமானம். அந்த ஹேபிட் பேட்டர்ன்ஸ். மனசு எப்பவுமே சுலபமான, பழகின வழியில தான் போக பார்க்கும். ஆமா. புதுசா, ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்ய முயற்சி பண்ணா, அது கண்டிப்பா எதிர்க்கும். சோர்வு வரும். சரி, நாளைக்கு பாத்துக்கலான்னு தள்ளி போடுவோம். என்னால இது முடியாதுன்னு ஒரு சந்தேகம் வரும். ம் சுய சந்தேகம். ஆமா, இதெல்லாம் தான் நம்ம சந்திக்கிற உள்தடைகள். சிற்பிக்கு கல் சில சமயம் ரொம்ப ஹார்டா இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம மனசும் சில சமயம் பிடிவாதமா இருக்கும். பொறுமை வேணும், விடாமுயற்சி வேணும், அப்புறம் ரொம்ப கூர்மையான சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ். இதுதான் தடைகளை தாண்ட உதவும். ஆக அந்த சுய விழிப்புணர்வு தான் சிற்பியோட முதல் கருவி மாதிரி இருக்கு. சரி, அடுத்ததா ஒரு விஷயம் பாருங்க. இந்த பகுதி பிரபஞ்சத்தையே படைச்ச இறைவனை மகா சிற்பி அப்படின்னு சொல்லுது. பெரிய சிற்பி. ஆமா. ஆனா அதே மூச்சுல என்னை நல்லவனாக உருவாக்கும் சிற்பி நானாவேனாகவும் சொல்லுது. இது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. பிரபஞ்சத்தோட மகா சிற்பி அவருனா நம்மள உருவாக்குற சிற்பி நாமளா? இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா? இல்ல இதுல வேற ஏதோ ஆழமான அர்த்தம் இருக்கா? இது பாக்குறதுக்கு முரண்பாடு மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையிலே இது ரெண்டு உண்மைகளை ஒன்னா இணைக்குது. ஒரு பெரிய லெவல்ல, பிரபஞ்ச அளவுல பார்த்தா எல்லாத்தையும் உருவாக்குன ஒரு மகா சக்தி, ஒரு மகா சிற்பி இருக்கிறாருன்னு ஒரு நிலை சொல்லுது. அது ஒரு மேக்ரோ பார்வை. ஓகே, பரந்த பார்வை. அடுத்த வரி நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வருது. மைக்ரோ பார்வைக்கு. நம்மளோட குணம், நம்மளோட ஒழுக்கம், நம்ம ஆன்மீக வளர்ச்சி, இதையெல்லாம் வடிவமைக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஆஹா. இங்க நாம தான் சிற்பி. இறைவன் மகா சிற்பியா இருக்கலாம். ஆனா நம்மளோட சின்ன உலகத்தை, அதாவது நம்ம அக உலகத்தை செதுக்கிற வேலை நம்மளோடது. இது ஒரு வகையில இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம்னு சொல்லலாம், பொறுப்புன்னு சொல்லலாம். ஓஹோ, அப்ப நம்ம வாழ்க்கைய நாமே வடிவமைக்கிற சுதந்திரம் நமக்கு இருக்கு. ஆனா அந்த பொறுப்பை நம்ம எப்படி சரியா செய்யறது? தனியாவா? இங்கதான் அடுத்த கேள்வி வருது பாருங்க. உள்ளுறையும் இறைவன் துணை கொண்டு என்னை நான் ஒழுங்குபடுத்தாவிட்டால் வேறு யாருக்கு அது இயலும்? ஆமா.
இது அந்த மகா சிற்பியோட உதவியை கேட்குற மாதிரி இருக்கே. இந்த உள்ளுறையும் இறைவன் அப்படின்னா என்ன? அதோட துணையை எப்படி நம்ம பெற முடியும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நாம நம்மள செதுக்குற சிற்பி தான்னாலும் நாம தனியா இல்லங்கறத இது தெளிவா சொல்லுது. உள்ளுறையும் இறைவன் அப்படிங்கிறது அது நமக்குள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீக அம்சம். நம்மளோட உள்நுணர்வுன்னு சொல்லலாம். இன்ட்யூஷன். மனசாட்சியின் குரல். ஆமா. மனசாட்சியோட குரல், நம்ம ஆத்ம சக்தி, அது எப்பவுமே நமக்கு வழிகாட்ட தயாரா இருக்கு. ஆனா அதோட துணைய நாம பெறணும்னா நாம முதல்ல அதை தேடணும், அது சொல்றத கேட்க பழகணும். வெளியுலகத்துல ஓடிக்கிட்டே இருந்தா அந்த மெல்லிய உள்குரல் காதுல விழாது. தியானம், பிரார்த்தனை, சுய பரிசோதனை, அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன், இதெல்லாம் அந்த உள் வழிகாட்டியோட கனெக்ட் பண்ண உதவும் சில வழிகள். அப்படின்னா அந்த துணையை அடையறதுக்கும் நம்ம முயற்சி வேணும், சும்மா இருந்தா உதவி வராது. நிச்சயமா. என்னை நான் ஒழுங்குபடுத்தாவிட்டால் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம பங்களிப்போட அவசியத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இந்த முயற்சிக்கும் அந்த உள்துணைக்கும் என்ன தொடர்பு? இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். எதுக்கு முக்கியத்துவம் அதிகம்? இது கோழி முதலா முட்டை முதலா மாதிரி கேள்வி இல்ல. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. உங்க முயற்சி இல்லாம அந்த உள்துணை ஒன்னும் செய்யாது. நீங்க ஒரு சிற்பின்னா உங்க கையில உளியும் சுத்தியலும் இருக்கணும். அதை நீங்க பயன்படுத்த தயாரா இருக்கணும். அதுதான் உங்க முயற்சி. சரி. ஆனா எந்த இடத்துல செதுக்கணும், எவ்வளவு ஆழமா செதுக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டல் தான் அந்த உள்ளுறையும் இறைவனோட துணை. ஓ, வழிகாட்டுதல். நீங்க உழைக்க தயாரா இருந்து அந்த வழிகாட்டலையும் கேட்டு நடந்தீங்கன்னா ஒரு அற்புதமான சிற்பம் உருவாகும். முயற்சிங்கிற படகுல உள்ளுணர்வுங்கிற திசைக்காட்டியோட போற மாதிரி. புரியுது. ஒன்னு இல்லாம இன்னொன்னு பிரயோஜனம் இல்ல. ரெண்டும் சம அளவு முக்கியம். இது ஒரு கூட்டு முயற்சி மாதிரி தெரியுது. கோ-கிரியேஷன். நம்ம செயலும் நமக்குள்ள இருக்கிற வழிகாட்டுதலும் சேரும்போது தான் நிஜமான மாற்றம் வருது. ஆனா இந்த நான் தான் சிற்பிங்கிற எண்ணம் சிலருக்கு ஒரு பெரிய பொறுப்பா, ஒரு சுமையா தோணாதா? இல்ல இது ஒரு பெரிய சுதந்திரம், நம்ம விதியை நாமளே தீர்மானிக்கிற வாய்ப்புன்னு பார்க்கணுமா? இதுல ரெண்டு பக்கமும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நம்ம நிலைக்கு நாம தான் காரணம், நம்ம குணங்களுக்கு நாம தான் பொறுப்புன்னு உணரும்போது அது கண்டிப்பா ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சியை கொடுக்குது. மத்தவங்க மேல பழிய போடுற அந்த சுலபமான வழியை இது அடைக்குது. இது சிலருக்கு முதல்ல கொஞ்சம் பாரமா தோணலாம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது அளவற்ற சுதந்திரத்தையும் கொடுக்குது, சக்தியும் கொடுக்குது. எப்படின்னு சொல்றீங்க? என் வாழ்க்கைய, என் உள்நிலைய மாத்திர சக்தி என்கிட்ட இருக்குங்கிற உணர்வு, அது ரொம்ப பெரிய பலம். நீங்க சூழ்நிலைகளோட கைதி இல்ல, உங்க எதிர்காலத்தை உருவாக்குற சிற்பி நீங்க. இந்த எண்ணம் எவ்வளவு உத்வேகம் கொடுக்கும். ஆமா, அந்த கோணத்துல பார்த்தா. ஆமா. அதனால இதை எப்படி பார்க்கறோங்கிறது நம்ம மனநிலைய பொறுத்தது. சுமையா இல்ல சுதந்திரமா? இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நம்மள செதுக்கி அந்த எழில் வடிவத்தை அடையிற பயணத்தோட கடைசி இலக்கு என்னவா இருக்கும்? இங்க தான் கடைசியா கொடுத்திருக்கிற தாய்மானவர் பாட்டு வரி முக்கியமா ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப பொருத்தமான வரி அது. நினைப்பும் மறப்பும் அற்ற நின்ற பரஞ்சோதி தனை புலமா எண்ணெருவிச் சந்தித்த பெரிந்த நாளே. இந்த வரிகளை நாம இதுவரைக்கும் பேசின அந்த சிற்பி, செதுக்கிறது, உள்துணை, இது எல்லாத்தோடையும் எப்படி பொருத்தலாம்? மிக அருமையான ஒரு இணைப்பு இது. தாய்மானவரோட இந்த வரி அந்த சுய செதுக்குதல் பயணத்தோட உச்சநிலைய காட்டுது. அதோட சாராம்சமான இலக்கையும் சொல்லுது. நினைப்புங்கிறது மனசோட செயல்பாடுகள், எண்ணங்கள், ஆசைகள், திட்டங்கள். ஏன் நான் செதுக்குறேங்கிற அந்த முயற்சி கூட ஒரு நினைப்பு தான். சரி. மறப்புங்கிறது அதோட மறுபக்கம். ஒரு மாதிரி சோர்வு, அறியாமை, இல்ல ஒரு வெறுமை நிலை. மனசு இந்த ரெண்டு எல்லைக்குள்ள தான் ஆடிட்டே இருக்கும். ஆமா. ஆனா இந்த நினைப்பு மறப்புங்கிற இருமைக்கு, அந்த ஜுவாலிட்டிக்கு அப்பாற்பட்ட நிலையான, அமைதியான, தானா ஒளிர்கிற ஒரு பேரொளி தான் பரஞ்சோதி. அதுதான் பரம்பொருள், மூலநிலை. பரஞ்சோதி, பேரொளி. அந்த பரம்பொருள தனைப்புலமா எண்ணெறிவிற் சந்தித்த தெரிந்த நாளே அப்படின்னு ஏங்குறாரு தாயுமானவர். அதாவது வெறும் ஐம்புலன்கள் வழியாவோ தர்க்க அறிவு மூலமாவோ இல்ல, புலமா எண்ணெறிவிர், அதுக்கு மேலான ஒரு நேரடி அனுபவத்தால, ஒரு உள்ளுணர்வால் தெரிந்து அந்த பரஞ்சோதிய நான் சந்திச்சு அதுதான் என் உண்மையான ஸ்வரூபம்னு உணர்ந்துக்கிற சந்தித்த அந்த நாள் எப்ப வருமோ, இதுதான் அந்த ஏக்கத்தோட அர்த்தம். ஆஹா. சிற்பி செதுக்கிற வேலை ஒரு கட்டத்துல முடியும் இல்லையா? தேவையில்லாததெல்லாம் போனதுக்கு அப்புறம் கல்லுக்குள்ள இருந்த அந்த இயல்பான உண்மையான வடிவம் வெளியே வரும். ஆமா. அதே மாதிரி
மனசோட தேவையற்ற செயல்பாடுகளை திருத்தி ஒழுங்குபடுத்தினதுக்கு அப்புறம் அந்த நினைப்பு மரப்புக்கு அப்பாற்பட்ட நம்ம இயல்பான தெய்வீகமான நிலைய நேரடியா உணர்றது தான் இந்த பயணத்தோட இறுதி நோக்கம்னு சொல்லலாம். அங்க நான் செதுக்குகிறேன்ங்கிற எண்ணம் கூட மறைஞ்சு சிற்பமும் செதுக்கப்பட்ட பொருளும் ஒன்னாயிடுற ஒரு நிலை. ஆக இந்த பயணம் ஒரு செயல்முறையில ஆரம்பிச்சு ஒரு அனுபவத்துல முடியுது. முதல்ல நம்மள சிற்பியா பாக்குறது, அப்புறம் நம்ம முயற்சியாலையும் உள்வழிகாட்டுதலோட துணையாலையும் நம்ம மனசோட தேவையில்லாத விஷயங்களை செதுக்கி எடுக்கிறது. சரி. கடைசியா இந்த வேலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நம்ம ஆதாரமான அமைதியான அந்த பேரொளி நிலையை நேரடியா உணர்றது. இது ஒரு முழுமையான ஆன்மீக பாதையை சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த குறிப்புல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்திகள் இல்ல கொள்கைகள் என்ன, சுருக்கமா எப்படி சொல்லலாம்? ஒரு 4 முக்கிய கொள்கைகளா இத தொகுக்கலான்னு தோணுது. சொல்லுங்க. 1. நீங்களே உங்க அக உலகத்தோட சிற்பி. உங்க குணங்கள், மனநிலை, ஓரளவுக்கு உங்க விதி, இதையெல்லாம் உருவாக்குற சக்தியும் பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கு. இத முதல்ல உணரணும். சரி, முதல் கொள்கை. 2. சுய செம்மைப்படுத்தல் ஒரு தொடர் வேலை. உங்கள ஒரு எழில் வடிவமா மாத்துறதுங்கிறது தேவையற்ற எண்ணங்களையும் பழக்கங்களையும் விடாமுயற்சியோட விழிப்புணர்வோட தொடர்ந்து செதுக்கி நீக்கிற ஒரு ப்ராசஸ். இதுக்கு அர்ப்பணிப்பு வேணும். விடாமுயற்சி 2வது. 3. தனியா பயணிக்காதீங்க, உள் வழிகாட்டுதலை தேடுங்க. இந்த செதுக்கிற வேலையில உங்களுக்குள்ளேயே இருக்கிற உள்ளுணர்வு, மனசாட்சி, அந்த உள்ளுரையும் இறைவனோட துணைய பெறுங்க. அது உங்க முயற்சியை சரியான வழியில கொண்டு போகும். இது ஒரு கூட்டு முயற்சி. கூட்டு முயற்சி 3வது. 4. இறுதி இலக்கு அனுபவ நிலை. இந்த சுய செதுக்குதலோட நோக்கம் மனசோட அலைகளுக்கு அப்பாற்பட்ட அமைதியும் ஆனந்தமும் நிறைஞ்ச உங்க ஆதாரமான நிலைய, அந்த பரஞ்சோதிய நேரடியா உணர்ந்து அதோட ஒன்னாகிறது தான். செதுக்குதல் ஒரு தொடர் செயல், உள்துணையோட கூட்டு முயற்சி, இறுதி இலக்கு நேரடி அனுபவம். இந்த கொள்கைகள் நம்ம சுய முன்னேற்ற பயணத்துக்கு ரொம்ப தெளிவான வழிகாட்டுதலை கொடுக்குது. சுவாமி சித்பவானந்தரோட இந்த சிந்தனை நாம சும்மா சூழ்நிலைகளால அடிச்சிட்டு போறவங்க இல்ல, நம்ம அகத்தை நாமளே வடிவமைக்கிற சக்தி நமக்கு இருக்குன்னு அழுத்தமா ஞாபகப்படுத்துது. உண்மைதான். ஒரு கரடுமுரடான கல்லாவே இருந்துடலாமா, இல்ல முயற்சி செஞ்சு உங்கள ஒரு எழில் வடிவமா மாத்திக்கலாமாங்கிற தேர்வு அது உங்க கையில தான் இருக்கு. அந்த மாற்றத்துக்கான சக்தியும் கருவிகளும் கூட உங்களுக்குள்ளேயே இருக்குங்கிறத நாம நினைவுல வச்சுக்கணும். ரொம்ப சரியா சொல்லிங்க. இன்றைய இந்த உரையாடலோட முடிவுல நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி வருது. இந்த பாதையில போக நீங்க முடிவு செஞ்சா உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கு தேவையான அந்த உருவகமான ஒளி, சுத்தியல் இதெல்லாம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த மனப்பான்மைகள், எந்த பயிற்சிகள், எந்த குணங்கள் உங்க உள்மன சிற்பிக்கு தேவையான கருவிகளா இருக்கும்? இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அகச்சிற்பம் அழகா மலரட்டும். மீண்டும் சிந்திப்போம்.